அனைவருக்கும் அன்பு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மலர் மருத்துவம் வகுப்பு திங்கக்கிழமை ஆரம்பிக்குது. யாரெல்லாம் ஜாயின் பண்ணணுமோ வாட்ஸ்அப்புக்கெலாம் டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிலவு தியானம் செய்யலாமா? வாங்க, இன்றைக்கி நம்ம இந்த நிலவை எப்படி பார்த்து ரசித்து உணர போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாளை விட்டுறாதீங்க. அருமையான பௌர்ணமி நாள், முழு பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி எல்லாருக்கும் தெரியும். என்ன எல்லா பௌர்ணமியும் ஸ்பெஷல் தான். நமக்கு சித்ரா பௌர்ணமி மட்டும் அப்படின்னு தான் கிடையாது இல்லையா? நிலவை விரும்புகிற எல்லாருக்கும் நிலவு எப்போதுமே பிறை நிலவோ பௌர்ணமியோ தேய்பிரையோ வளர்பிறையோ எல்லாமே நிலவை விரும்புகிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே. நிலவை போல் ஒரு அற்புதமான நண்பனை பார்க்கவே முடியாது தெரியுமா? நிலவை போல் யாராலையுமே புரிஞ்சிக்கவே முடியாது தெரியுமா நம்மளை. சும்மா சொன்னாங்க நிலவை மனோகாரகன் அப்படின்னு. இன்றைக்கி அதை நீங்கள் முழுமையாக உணர்வீங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக சாயந்தரம் எல்லோரும் கோயிலுக்கு போகிறதுக்கு ரெடியாக வைங்க. கரெக்டு தானே? அங்கே போய் கூட்டத்தில் நின்று க்யூவில் நின்று டிக்கெட்டு வாங்கி காசை கொடுத்து க்யூவில் நின்று அடிபட்டு மிதிப்பட்டு எல்லாருக்கிட்டேயும் இடித்து சண்டை போட்டு முன்னாடி போய் நின்று அங்கே போய் இறைவனை வழிபட்டுட்டு நொந்து நூலாக போய் வீட்டுக்கு வந்து அவ்வாடா டயர்டாகி போச்சுரா அப்படின்னு படுத்து தூங்கிடுவோம். இது தானே ஒரு வாட்டியும் செய்கிறோம். இன்றைக்கி நான் சொல்கிறது செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிடுங்க. சாயங்காலம் அந்த ஈவினிங் ஆரம்பிக்கும்ல 6 மணி போல் பொழுது சாயுதில்ல, அந்த நேரத்துக்குள்ளே கடகடன் நைட்டுக்கான டிஃபன் செய்யணுமா என்ன செய்யணுமா எல்லாம் முடிச்சு ரெடி பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு அந்த 6 மணிலேருந்து வாய்ப்பு கிடைக்கிறவங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுங்கள். மேலே வந்துடுங்க. மாடி இருந்தாலும் சரி, வெட்ட வெளியாக இருந்தாலும் சரி, வேலை இருக்குது அது இருக்குது அதெல்லாம் வேலை எல்லாருமே பாருங்கள். நான் சொல்கிறது யாருக்கெல்லாம் நேரம் இருக்கோ அனுபவித்து பாருங்கள். மேலே வந்துட்டீங்க மாடியில் அப்படின்னா, இல்லை எங்கேயோ உங்களுக்கு நிலவை பார்க்குற மாதிரி கம்ஃபர்டபுளான பிளேஸாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேருக்கு பால்கனிலையும் தெரியும். முடிஞ்ச வரைக்கும் வெட்ட வெளியில் வந்துருங்களேன். அப்போ தான் நான் சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக உங்களால் அனுபவிக்க முடியும் அந்த நில ஒளியை. முதல்ல என்ன பண்ணுங்கள், மேலே வந்துட்டு முதல்ல அந்த நிலா வெளிச்சத்தை அப்படியே பாருங்கள், உணருங்க. நிலவை நிமிர்ந்து பாருங்கள். அப்படியே வைரம் மாதிரி ஜொலிச்சிட்ருக்கிற அந்த நிலவொளியை அப்படியே பாருங்கள். அந்த நிலாவை உங்கள் கண்களால் முதல்ல முழுமையாக பாருங்கள். அப்படியே அது பக்கத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் தெரிஞ்சுது அப்படின்னா அதையும் பாருங்கள். முழுமையாக இந்த வானத்தை அப்படியே ஃபுல்லாக பாருங்களேன். அந்த ஈவினிங் பொழுதில் ஒவ்வொரு மேகங்கள் நகர்றதை பாருங்கள். சில நேரம் மேகங்களே இருக்காது. சில பேருக்கு லேட்டாக தான் நிலவு தெரியும், வெளிச்சம் மட்டும் தெரியும். அந்த பொழுது சாயிற நேரத்தில் போனீங்கன்னா தான் நான் சொல்கிறத ஃபீல் பண்ண முடியும். அந்த நிலவு வரும்பொழுதே அதை பார்க்குறது ஒரு விஷயம் இருக்குது தெரியுங்களா? அந்த மாதிரி ஃபீல் இருக்குங்க. அப்படியே அந்த சூரியன் மறைய 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 நிலவு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும் பாருங்கள். வெளிச்சம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. உணர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் இதுக்காகவே எவ்வளோ வேலை இருக்கும் தெரியுங்களா? எல்லாத்தையும் முடிச்சுட்டு இதுக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். எல்லா வேலையும் நீங்கள் முடிச்சுட்டு யாரும் எனக்கு வேலை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லா வாட்ஸ்அப்பு கீட்ஸ்அப்பு ஃபோனு எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு அப்படியே முழுமையாக உட்காந்துருவாங்க. மேலே மாடியில் வசதி இருந்தால் ஒரு மேட் எடுத்துகிட்டு போயிடுங்க, இல்லை ஒரு டவல் எடுத்துகிட்டு போயிடுங்க, காட்டனில் போய் உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு அப்படியே நான் சொன்ன மாதிரி அந்த நிலவை ரசித்து கொஞ்சம் கொஞ்சமாக பொழுது சாய அதை பார்த்துக்கிட்டே வாங்களேன். அப்படியே அந்த சூரியன் மறைஞ்சு முழு நிலவு இப்படி பிரகாசமாக ஒளிரும். எதற்காக இந்த நில ஒளியை ஆரம்பத்திலேருந்தே நான் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, இதை நீங்கள் இந்த பௌர்ணமிக்கு தான் இல்லை, ஒரு வாட்டியும் சித்ரா பௌர்ணமிக்கு தான் பண்ணணும்லாம் இல்லை, எல்லா பௌர்ணமியும் வரும்ல, ஒரு வாட்டியும் பாருங்கள். ஒரு பொழுதும் தினம் பௌர்ணமியும் மட்டும் இல்லாமல் தினமுமே நீங்கள் நிலவை பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த சூரியன் மறையிற நேரத்தில் போயிடுங்க. சூரியன் மறையிறதுலையும், அதாவது சன்செட், அதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த நிலவு வெளிச்சம் எங்கே இருக்குது அந்த நிலா பாருங்களேன். இதை பார்க்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகிறதா பார்க்க ஆரம்பிப்பீங்க. நீங்களே உங்கள் வாழ்க்கையிலையும் நிச்சயமாக பிரகாசம் வரும். இதில் டைலாக்காலாம் சொல்லலைங்க, அனுபவித்து பார்த்த உண்மை.
ஒவ்வொரு நாளும் இன்றைக்கும் அனுபவிச்சுட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம இதை சொல்லும்போது யாருக்குமே தெரியல. ஆனால் இன்றைக்கி கிளாஸுக்கு காசை கொடுத்து போய் ஃபுல் மூன் மெடிடேஷன் அப்படின்னு பண்ணுறாங்க. ஆனால் அதுவும் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் வந்து ரூம்குள்ளே உட்காந்து ஒரு ஏசியை போட்டுக்கிட்டு, ஒரு பெரிய பெரிய யோகா சென்டர்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி நிலாவை வந்து ப்ரொஜெக்டரில் பார்த்துக்கிட்டு, யூடியூப்பில் வந்து நிலாவை போட்டுக்கிட்டு, இந்த மாதிரி தான். நான் சொல்கிறது உண்மையான இயற்கையில் நேரடியாக அனுபவிங்கன்ற எந்த காசு செலவும் வேண்டாம். பேர் நிலவு தியானம், மூன் மெடிடேஷன், ஃபுல் மூன் மெடிடேஷன் எல்லாம் வச்சுக்கலாம், என்ன வேணால் பேர் சுட்டிக்கோங்க. ஆனால் பண்ண போகிற விஷயம் இதுதான். போகிறீங்க, பொழுது சாயறதுலேருந்து அந்த நிலவொளியை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. எவ்வளவு நேரம் உங்களால் அந்த நிலவொளியில் இருக்க முடியுமோ இருங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த நிலவை பாருங்கள், மேகங்களை பாருங்கள், நட்சத்திரங்களை பாருங்கள், முழுமையாக அந்த பறந்து விரிஞ்சிருக்கிற வானத்தை பாருங்கள். அணுவா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கலர் இருக்கும் வானத்தில், பார்த்துருக்கீங்களா? பறவைகள் எல்லாம் அந்த நேரம் இல்லை கிச் கிச் கிச்சின்னு கத்திக்கிட்டு கூட்டுக்கு போகும். என்ன ஒரு அழகு, என்ன ஒரு நேர்த்தியில் யாருக்கு அதுக்கு சொல்லி கொடுத்தாங்க? ஈவினிங் ஆனால் பொழுதோடு போய் தூங்கணும்னு மனிதர்களாக இருக்கிற 6 அறிவு படித்த நமக்கு தெரியல. அந்த கூட்டுக்குள்ளே அழகாக போயிடணும், பொழுது போனால் நம்ம ரெஸ்ட்டுக்கான நேரம் அது அப்படின்னு அந்த பறவைகளுக்கு எவ்வளோ அழகாக தெரிஞ்சிருக்குல்ல. கற்றுக்கணும் நம்ம அதுக்கிட்டேருந்து. பறவைகள் எல்லாம் கூட்டுக்கு போகும் பாருங்கள், நான் சொல்லிகிட்டே இருக்கேன், கட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ அழகான ஒரு அனுபவங்க அது. இதை வெறும் அனுபவத்திற்காக மட்டும் நான் சொல்லலை. உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களும் எவ்வளோ பெரிய மாற்றங்களும் நடக்கும்ன்றதை பாருங்கள். சேஞ்சஸ் அவ்வளோ கிடைக்கும். பொருளாதாரமாக இருக்கட்டும், மனசு நிம்மதி இல்லாததாக இருக்கட்டும். நான் முதலே சொன்ன மாதிரி சந்திரனை போல் ஒரு நல்ல நண்பன் நம்ம மனதிற்கு யாருமே கிடையாது. மனசில் ஏற்படுற அத்தனை விதமான ப்ரெஷரு, டென்ஷனு, ஸ்ட்ரெஸ்ஸுன்ற எத்தனை வார்த்தை சொன்னாலும் எல்லாத்துக்கும் ஒரே விஷயந்தான், மனசு சரியில்லை. அந்த மனசு சரியில்லைன்றதை சரி பண்ணக்கூடியது தான் நம்ம இந்த நிலவு நண்பன். என்ன நம்ம அவங்களுக்கு பண்ணுறோம், அந்த நண்பருக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? நிலவுக்கு நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல, கையெடுத்து கும்பிட்றது கூட இல்லை. உன்னால் நான் சந்தோஷமாக இருக்கேன், உன்னால் நான் நிலவொளியில் அவ்வளோ ஆற்றல் பெறுறேன் அப்படின்னு நம்ம ஒரு நாள் கூட அதை நம்ம நன்றி சொன்னோமான்னு தெரியல. எவ்வளவு சொன்னாலும் பத்தாதில்ல. அப்போது போய் உக்காந்து அதை அனுபவித்து உள்வாங்குங்க. நிலவு நம்மக்கிட்ட எதையும் எதிர்பார்க்குறதில்ல, நம்ம மனசுக்கு திருப்திக்கு தான் நம்ம நன்றி சொல்லிக்கிறோம், அவ்வளோதான். அந்த நிலவை முழுமையாக பார்த்து அனுபவித்து அப்படியே கொஞ்ச நேரம் கண்ணிமைக்காமல் அந்த நிலவொளியை பாருங்கள். சூரியனை தான் அந்த மாதிரி நம்மளால் பார்க்க முடியல, நிலவை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். எவ்வளோ நேரம் கண் சிமிட்டாமல் பாருங்கள், உங்களால் எவ்வளோ நேரம் முடியுதோ. கண்களில் தண்ணி வர மாதிரி இருக்குன்னா அப்போ உங்கள் கண்களை மூடுங்க. கண்களை மூடினதுக்கப்புறம் நிலவு உங்கள் புருவ மத்தியில் வந்து நிற்கும், உங்கள் கண்கள் முன்னாடி வந்து நிற்கும். அது அப்படியே கண்ணை மூடி அந்த நிலவையே கவனத்தில் வைங்க. எதையும் ப்ரேயர் பண்ண வேண்டாம், எதையும் கேட்க வேண்டாம். திரும்ப அந்த நிலவொளி மறைஞ்சதுக்கப்புறம் திரும்பி கண்ணை திறந்து நிலவை பாருங்கள். இப்படி உங்களுக்கு எத்தனை வாட்டி செய்யணும்னு தோணுதோ செய்யுங்க. முடிச்சிட்டிங்களா? எந்த ப்ரேயருமே வேண்டாம், அமைதியாக இந்த வாட்டி நீங்கள் இருந்து பாருங்களேன். பௌர்ணமிக்கு அது வேண்டினா நடக்கும், இது வேணா நடக்கும், இந்த நாளை விட்டுறாதீங்க, அந்த நாளை விட்டுறாதீங்க எல்லோரும் சொல்கிறாங்க யூடியூப்பில். எதையும் வேண்டாம், எல்லாமே இந்த இறைவருக்கு தெரியும், இந்த இயற்கைக்கு தெரியும். நீங்கள் இப்போ உங்களுக்கான ஒரு வாழ்க்கை இருக்கும்ல, உங்களுக்கான ஒரு நேரம் இருக்கும்ல, உங்களுக்கு பிடிச்சது அதை தான் இன்றைக்கி இந்த நிலவொளியில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, செய்ய போகிறீங்க. ஸோ எதுவுமே வேணாம், உங்களுக்கான ஒரு நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. அந்த நேரத்தை தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். பார்த்துட்டு அப்படியே முடிஞ்சால் மொட்டை மாடி இருந்தால் கம்முன்னு சைலண்ட்டாக படுங்க. நிலவை பார்த்த மாதிரியே படுங்க, வானத்தை பார்த்த மாதிரியே படுங்க. பக்கத்தில் ஃபோனில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வேணுமா போட்டுக்கோங்க, கேளுங்க அமைதியாக. இல்லை மியூசிக் ஓட விடுங்க, இல்லை எதுவுமே வேணாம் எனக்கு அந்த நிலவொளியே போதுன்னா அதுவும் உங்கள் இஷ்டம். மொத்தத்தில் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறேன். உங்கள் மனசுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்கிறேன். இந்த நேரத்தில் இதை பண்ணாலே போதுங்க, உங்கள் வாழ்க்கைக்கு என்ன மாற்றம் தேவையோ, உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடந்துருன்றேன். செஞ்சு பார்த்துட்டு என்கிட்ட வந்து இதே வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன், அதனால தான் சொல்கிறேன். அனுபவித்த உண்மையை மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். செஞ்சு பாருங்களேன், அற்புதமாக இருக்கும். எப்போதுமே உங்களுக்காக அந்த நிலவு காத்துக்கிட்டே இருக்குது, இந்த பிரபஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. எப்படா இவன் அவனுக்காகன்னு டைம் ஒதுக்குவான்? இந்த பிரபஞ்சம் அதுக்காக டைம் ஒதுக்க கேட்கல, உங்களுக்கு பிடிச்ச நேரச்ச உங்களுக்காக நீங்கள் எப்போ ஒதுக்க போகிறீங்கன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அப்போது இந்த நிலவின் குளுமையில் அந்த நிலவு அவ்வளவு அற்புதமாக ஜொலிக்கிறத பார்ப்பீங்க. மனசு அந்த செகண்டே நோட் பண்ணுங்களேன். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம்
எவ்வளோ ரிலாக்ஸாக இருப்பீங்க பாருங்கள். காசை கொடுத்து கோடி கோடியாக கொடுத்தாலும் கிடைக்காத அந்த அமைதியும் மன நிம்மதியும் அவ்வளோ ஒரு பீஸ் ஆஃப் மைண்டுன்னு அதை நீங்கள் அனுபவிப்பீங்க. எங்கெங்கேயோ போயிருப்போம், நிம்மதிக்கு ட்ராவல் பண்ணியிருப்போம், காசு செலவு பண்ணியிருப்போம், எங்கெங்கேயோ போய் என் மனசு நிம்மதி இல்லைன்னு சொல்கிற அத்தனை பேர் இதை செஞ்சு பாருங்கள். இதை செய்கிறதுக்கு எந்த காசும் வேண்டாம். அப்படியே அந்த நிலவை அனுபவித்து உணர்ந்து அந்த குளுமையை உன் மனசில் என்னெல்லாம் சந்தோஷமான நிகழ்வுகள் தோணுது அதெல்லாம் நினச்சி பார்த்து சாங் கேட்க தோணுதா, சாங் போட்டு நிம்மதியாக கேளுங்க. எவ்வளோ நேரம் அந்த நில ஒளியில் உங்களால் இருக்க முடியுமோ இருந்துட்டு வரும் பொழுது அந்த நிலவை கை கூப்பி ரொம்ப நன்றி, இப்படி ஒரு அமைதியான ஒரு நேரத்தை நீ எனக்கு கொடுத்தீங்க, இதுக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் உங்களுக்கு பதிலுக்குன்னு தெரியல, நன்றியாவது நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு நன்றியாக சொல்லிவிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. சில பேருக்கு சொந்த வீடு மொட்டை மாடி பிரச்சனையே இல்லைனா இரவு முழுவதும் இருங்க. அந்த அற்புதமான விஷயம்லாம் யாருக்குமே கிடைக்காதுங்க. விலை மதிக்க முடியாத பணக்காரர்கள் இன்றைக்கி யார் தெரியுமா? இந்த மாதிரி நிலவு கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சவங்களும் அதுக்கான இட வசதி இருக்கிறவங்களும் உண்மையிலேயே பணக்காரங்க. எல்லா பணம் இருக்கிறவங்க எல்லாம் பணக்காரங்க கிடையாதுங்க. ஒன்றுமே இருக்காது, வெட்ட வெளியில் இருப்பாங்க. உண்மையிலே அவங்க தான் பணக்காரங்க. ஏன் தெரியுமா? அவங்க எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க. இயற்கையை, காற்று, வெளிச்சம், குளுமை. இப்போ யோசிச்சு பாருங்கள் யார் பணக்காரங்கன்னு. பணம் இல்லைன்னு இனிமேல் நம்ம வருத்தப்படுவோமா? பாடவே கூடாது. எல்லாமே நம்மக்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க இந்த இயற்கை. இவ்வளோ பெரிய சொத்து இருக்குது, உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குற சூரியன் இருக்குது, உலகத்துக்கே குளுமையை கொடுக்குற சந்திரன் இருக்குது. நம்ம சொத்துங்க, இதெல்லாம் பாதுகாத்து வச்சுக்கோங்க, அனுபவிச்சுக்கோங்க. அப்பா சொத்து பசங்க அனுபவிக்கணும்ல, நம்ம அம்மா அப்பாவில் இங்கே இயற்கை அனுபவிங்க. இன்னும் நிறைய நிறைய மாற்றங்களை நீங்கள் இதை அனுபவிக்கும் போது உணர்வீங்க. என்னை விட அதிகமாக நீங்கள் உணர்வீங்க. அதை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, எனக்கு கேட்க ஆசையாக இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது மரங்களை பற்றி, மரங்கள்கிட்ட எப்படி நம்ம உரையாடணும், எல்லாமே இருக்குது. இன்றைக்கி அதை காசு கொடுத்து ஒரு கோர்ஸாக எடுக்கிறாங்க தெரியுமா? அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நான் எப்போலேருந்தோ சொல்லியிருக்கேன், மரங்களோட பேசுங்க, நிலவுகளோட பேசுங்க, பறவைகளோட பேசுங்க, செடிகளோட பேசுங்க. இன்றைக்கி அதெல்லாம் கோர்ஸாக எடுத்துகிட்டு வராங்கங்க. அதுக்கு முன்னாடி நீங்களே அதை பண்ணிவிடுங்க. எந்த காசையும் செலவு பண்ணாதீங்க வேஸ்ட்டாக போய். இதை செஞ்சு பார்த்து என் கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை, உங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.